ஐயா சுவாமி ஒருத்தர்கிட்ட ஒரு பணியை கொடுக்குறாங்க. அந்த பணிய அவங்க வந்து கொஞ்ச நாள் சரியா செய்றாங்க. அதுக்கப்புறம் சரிவர செய்ய முடியல. அது சுவாமிய தண்டிப்பாரா? சுவாமியுடைய பதில் என்னவா இருக்கும்? ஒருத்தரால் செய்ய முடியாத பணியை வந்து ஒருத்தருக்கு சாமி என்னைக்கு கொடுக்கவே மாட்டார். அந்த காரியத்தை எப்படினாலும் செய்யக்கூடிய மனுஷன்ட்டு தான் அந்த காரியத்தை சாமி ஒப்படைப்பார். ஆசிரமத்தை அப்படித்தான் கெட்ட வச்சார். ஒரு காரியத்தை ஆசிரமத்தை அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரஸ்ட்டு ஃபார்மேஷன் இது வரைக்கும் ஒருத்தரால் செய்ய முடியும்னு சாமி நம்பினவர் அதை பரிபூர்ணமாக செஞ்சார். அதை கரெக்டாக பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய கட்டடத்தை கெட்டதுக்கு அவரால் முடியாது, இன்னொருத்தரால் தான் முடியும். அந்த இன்னொருத்தர் வந்து அவ்வளோ வயலண்ட்டாகவும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாகவும் அவ்வளோ டைனமிக் பர்சனாலிட்டி இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய கட்டடமே கட்ட முடிஞ்சது. ஆனால் அதை கெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வேலையும் போயிடுச்சு, அவரையும் அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வேண்டியது. யார் யாரோ அந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்க வந்த உடனே அந்த ஆக்கிரமிப்பு பண்ண வந்தவங்களை விரட்டி அடிக்க ஒரு அதை விட சக்தி வாய்ந்த ஒரு சக்தி தேவை இருந்தது. அந்த சக்தியை உள்ளே கொண்டு வந்தார். அவங்க யார் சாமியை அனுப்புன்னு நினைச்சாரோ அவங்க தன்னாலே போயிட்டாங்க. ஆனால் இந்த சக்தி வந்து தான் தான் சகலமுன்னு நினச்சிட்டு வரும்போது அந்த சக்திக்கும் ஒரு நோய் நொடி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ இருக்கிறது என்னமோ நடந்துகிட்ருக்கு. அதுவும் ஒரு காலத்தில் போயிடும். மிச்சம் இருக்கிறது சாமி மட்டும்தான் இருப்பார். சுவாமியை தவிர்த்து இன்னொருத்தங்க தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் மறைஞ்சி விடுவாங்க. காலச்சக்கரத்தில் எல்லாம் போயிடுவாங்க. ஒரு ராமன் தான் 6000 வருஷங்களுக்கு முந்தி வாழ்ந்த ராமன் பேர் இன்னைக்கு இருக்கும். ராமனை ஏற்று நின்னதுனால ராவணன் பேர் இருக்கும். ஒரு கிருஷ்ணன் பேர் எப்பயுமே இருக்கும். கிருஷ்ணனை ஏற்று நின்ன எத்தனையோ சிசுபாலன் முதற்கொண்டு எத்தனையோ பேர்கள், துரியோதனாதிகள் எத்தனையோ பேர் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி ஒரு சுவாமி, ஒரு ஞானி, அவர் கூட அவர் பேர் இருக்கும்போது அவருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்கங்கிற பேர் இருக்கும், எப்படிலாம் உபத்திரம் பண்ணாங்கங்கிற பேரும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த இந்த சாகித்யத்தில், இந்த ஒரு சரித்திரத்தில் இது வந்து தவிர்க்க முடியாத இதெல்லாம் இப்படித்தான் வரும். சாமியுடைய காரியத்தை சரியாக பண்ண முடியலன்னா சாமி தண்டிப்பாரா? தண்டிக்கிறது வேலையே சாமி கிடையாது. அவங்கவுங்க செய்யக்கூடிய கர்மாக்களே அவங்கள வந்து தண்டிக்கிறதோ இல்லாட்டா அவங்களுக்கு வந்து பரிசீலிக்கிறதோ செய்யும். எங்கே தண்டிப்பாங்க? யாருக்கு? உடனே சவுக்கு எடுத்து அடிக்கிறதா, இல்லாட்ட கம்பு எடுத்து அடிக்கிறதா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி வயலன்ஸுக்கே போக மாட்டாங்க. மந்திர மாந்திரிகம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் சூனியம் வச்சு செய்வாங்களா? அப்படி செய்யக்கூடியவங்களும் கிடையாது. அவங்கள தன் மனசுலேருந்து ஒதுக்கிடுவாங்க. அதான் அவங்களுக்கு பெரிய தண்டனை. சாமி மனசுலேருந்து அவங்க விலகி போயிட்டாங்கன்னா அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக எத்தனையோ தவறுகளை செய்வாங்க. அந்த தவறுகளை செஞ்சு 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 கடைசியில் அவங்களே அந்த வலி வேதனையில் மாண்டு போவாங்க. இதான் நடக்குமே தவிர்த்து சாமி யாரையும் தண்டிக்கிறது இல்லை. எவன் தவறு பண்ணானோ அவனே தன்னைத்தானே தண்டித்து மாண்டு போவான். சாமி தண்டிக்கிறது இல்லை. சாமி தன்னுடைய காரியத்தை மட்டும் கவனமாக இருந்து எவரால் இந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த வேலையை அவன்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் அவனை விடுவிச்சு அனுப்பிச்சிடுவார். இன்றைக்கி அவர் செஞ்ச வேலை இன்றைக்கி வரைக்கும் நிற்குது. ஒவ்வொரு கல்லும் சாமியினுடைய லீலைகளை பேசும் ஆசிரமத்தில். அந்த ஆசிரமத்தில் இன்னொரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இது இருந்தாலும், ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் வந்தாலுமே சாமி பேர் மட்டும்தான் இருக்கும். அந்த நிர்வாகிகள் பேரெல்லாம் மறந்து போகும். இன்றைக்கி எல்லா ஆசிரமங்களும் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறுவனர் ஒருத்தர் யாரோ எந்த ஞானியோ அவர் பேர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பின்னால் வந்த அதை மேனேஜ் பண்ணவங்க, அதுக்கு பின்னால் உரிமை கொண்டாடினவங்க, அவங்க பேர்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? ஒருத்தருக்குமே ஞாபகம் இருக்காது. காலச்சக்கரத்தில் எல்லாம் மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ சாமி தான் சாஸ்வதம். எப்பயுமே சாமி தான் சாஸ்வதம்.